Thank you for watching. ஸோ இந்த ட்ரஸ்டினுடைய மேலாளர் ராகசுதா அவர்களை வெல்கம் ஸ்பீச்சுக்கு கொடுக்குறேன், அழைக்கிறேன். Shall I start? Yes. Okay. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 4ஆம் நாள் மென்டல் ஹெல்த் வெபினாருக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வந்திருக்கும் அன்பில் உதவும் கரங்கள் அமைப்பின் மேனேஜிங் ட்ரஸ்டி மிஸ்டர் விஜயன் மற்றும் ட்ரஸ்டீஸ் மிஸ்டர் அகஸ்டஸ் மற்றும் மிஸ்டர் ஜெஃப்ரி இருவரையும் வரவேற்கிறேன். ப்ராஜெக்ட் மேனேஜர் செல்வி ராகசுதா அவர்களையும் செயின்ட் அலாஷ் கொன்சாகா அகாடமி மேலாளர் செல்வி ஃபெமினா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். லைஃப் கோச் மென்டல் ஹெல்த் சென்டர் தலைவர் மைக்கேல் என வரவேற்கிறேன். இன்று இந்த வெபினாரை தலைமை தாங்கும் அருட்பணியாளர் கமிலர்ஸ் எஸ்ஜே அவர்களையும் வழக்கறிஞர் கீர்த்தனா அவர்களையும் மருத்துவர் மெர்லின் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது அமைப்பு நன்றாக செயல்பட துணையாக இருக்கும் ஒவ்வொரு தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு வந்திருக்கும் வாலண்டியர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களையும் வரவேற்று என் வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி ராகசுதா. முதலாவதாக அருட்பணியாளர் கமிலஸ் அவர்களை சிறப்புரையாற்றி மென்டல் ஹெல்த் பற்றி சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறேன். Thank you, Vijay. Good evening to all of you. சரி, விஜயன் மற்றும் அதனுடைய இணைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். 10 நிமிஷம் மென்டல் ஹெல்த்தை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க விஜயன் அவர்கள். விஜயனை பத்தி நல்லாவே தெரியும். என்னுடைய மாணவனாக இருந்து இப்பொழுது இந்த ஒரு ட்ரஸ்ட் ஒன்று, அன்பில் உதவும் கரங்கள், இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு முன்னேறிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம முன்னேறிட்டு வர்றாங்கன்னு சொல்றதை விட பல முன்னேற்ற பாதைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த பணியை உண்மையிலேயே ஒரு மகத்தான ஒரு சிறப்பான பணியா பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி இன்னும் இந்த உலகத்தில் தொடரட்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களுடன் நான் இன்னைக்கு மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். சரி, ஒரு இன்ஃபார்மலாவே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் இந்த உரைய. நீங்க இது 4வது நாளா உங்களுக்கு இந்த வெபினார் நடந்துட்டு இருக்கு. மென்டல் ஹெல்த் அப்படின்னு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு உள சுகம், நமது உள்ளம் சுகமா இருக்கா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். அப்ப எல்லாரும் என்ன பதில் சொல்லுவாங்க? நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடல் சுகத்தை வச்சு நல்லா இருக்கேன். ஒரு சில நேரங்கள்ல மக்கள் உள சுகம் நல்லா இல்லை அப்படின்னா அமைதியா இருப்பாங்க, அமைதியா அப்படி போயிடுவாங்க. ஆக நம்ம சுகம் என்று சொல்லும் பொழுது உடல் மற்றும் உள சுகம், உடல், பாடி அண்ட் சோல், இந்த இரண்டும் ஒரு சேர்ந்து வர ஒரு சுகத்தை தான் உண்மையான முழு மனித ஒரு சுகமா நம்ம பார்க்கிறோம். இந்த உடல் சுகம் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டாக்டரை போய் பார்ப்போம். ஒரு காய்ச்சல் வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, வேற ஏதாவது உடல் வாதைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டாக்டரை போய் பார்த்து மருந்து வாங்கி அந்த உடல் சுகத்தை உடல் சுகம் பெற்று வருவோம் டாக்டரை பார்த்துட்டு, இல்லையா? இப்ப கொரோனா வந்த பிறகு எல்லாருமே டாக்டரா தான் இருக்காங்க. என்ன எது வந்தாலும் ஒருத்தங்கள்ட்ட எனக்கு காய்ச்சலா இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு போன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் டாக்டர் நினைச்சிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு அடிக்கி மருந்துகளை சொல்லுவாங்க, பல்வேறு வழிமுறைகளை கொடுப்பாங்க. எல்லாரும் ஒரு விதத்துல ஒரு டாக்டரா தான் இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் உள சுகம் தேடும் பொழுது நாம் எவ்வாறு அதை கையாளுகின்றோம் என்பதை நாம் பார்க்கணும். நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், ட்ரெயினர்ஸா இருக்கலாம். நான் ஒரு குருவானவர் என்கிற முறையில என்னோட கண்ணோட்டத்திலிருந்து நமது உள சுகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் ஒரு களப்பணியில இருக்கேன், ஒரு பங்குல இருக்கேன். சோ பங்கு மக்கள் இந்த அனுபவத்தை வச்சு இந்த உறவுகள் மத்திய எப்படி ஒரு உள சுகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் நான் பார்க்கிறேன். நான் வேற எந்த கான்செப்டும் எடுக்காம உறவுகளின் வழியாக வருகின்ற மன அழுத்தம், மனசோர்வு, இதை எவ்வாறாக கையாளலாம் என்பதை ஒரு மையமா வச்சு நான் ஒரு சில கருத்துக்களை பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய சராசரி ஒரு மனிதனின் ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கும்? 68 இருந்து 70 ஆண்டுகள், இல்லையா?
அப்போ அந்த 70 ஆண்டுகள், ஒரு வருடத்திற்கு 365 அல்லது 365 நாட்கள் வைத்து பார்க்கும் பொழுது 70 ஆண்டுகள் இன்று 365 போடும் பொழுது நம்ம வாழக்கூடிய வாழ்நாட்களே 25,550 வாழ்நாட்கள் தான். ஒரு நேரத்துல நம்ம விரல் விட்டு எண்ணி விடலாம். 25,000 ஒரு சராசரி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழறான் அப்படின்னா 25,550 நாட்கள் உயிரோட வாழ்றான்னு வச்சுங்களேன். அல்ல 5,550 குழந்தை பருவத்திலே கழிந்து விடுகிறது. நமக்கு மன அழுத்தம், மனசோர்வு, மன சுமை அதிகமா என்ன ஏது என்று தெரியாது. உறவுகளை நாம் அவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்ம தவறு செஞ்சா கண்டிப்பார்கள். ஆனால் மன சுமை, மன அழுத்தம் என்பது நமக்கு அதிக ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்க மாட்டோம். சரி, அப்படி 5,550 நாட்களை கழித்து விடுகிறோம். மீதி நம்ம கையில வாழ்நாட்கள் இருக்கிறது 20,000 நாட்கள். இந்த 20,000 நாட்கள்ல நம்ம ஒரு சிலுவையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி மன சுமையோடு, மன அழுத்தத்தோடு வாழ வேண்டும். கடவுள் படைச்சாரு, நிச்சயமா சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது நாமும் அதை உள்வாங்கி மகிழ்ச்சியாக வாழக்கூடாது, ஏன் சுதந்திரமாக வாழக்கூடாது, ஏன் மன சுமை, மன அழுத்தம் இல்லாமல் வாழக்கூடாது என்ற கேள்வி எனக்கு வருகிறது. சரி, 20,000 நாட்கள்ல நம்மளால மகிழ்ச்சியா வாழ முடியுமா என்ற கேள்வியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அப்புறம் பார்ப்போம். எத்தனை மனிதர்களை சராசரியா எனக்கு தெரியும் இந்த உலகத்துல? நான் 20,000 நாட்கள் வாழ்றேன். எத்தனை மனிதர்கள் எனக்கு சராசரியா தெரியும்? கூடி போனா சொல்றாங்க 1,500 இருந்து 3,000 மனிதர்களை தான் எனக்கு தெரியும். இப்ப விஜயனை எனக்கு தெரியும் அப்படின்னா எங்க இருந்து வர்றான், எந்த பேக்ரவுண்ட் வர்றான், எப்படிப்பட்ட பையன், என்ன திறமைகளை பெற்றிருக்கிறான், இல்ல அவனுக்கு எனக்குள்ள உரையாடல் என்னது, அவனுக்கும் எனக்குள்ள உறவு எவ்வாறு இருக்கிறது, எப்படி என்று ஒரு மனிதனை எனக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது ஒரு மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா 1,500 இருந்து 3,000 மனிதர்களை நமக்கு தெரியும். நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, நம்ம உற்றார் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், பள்ளியில படிக்கிற மற்ற நண்பர்கள், சக தோழர்கள், அங்காங்கி இருப்பவர்கள், உலகெங்கும் எத்தனையோ கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்க. ஆனா நம்ம மேனேஜ் பண்ணி, ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ணி வாழக்கூடிய மனிதர்கள் என்று பார்க்கும் பொழுது, உறவு தளத்தில் நாம் மேனேஜ் பண்ணக்கூடிய மனிதர்கள் என்று பார்க்கும் பொழுது 1,500 இருந்து 3,000 மனிதர்களை தான் நம்ம மேனேஜ் பண்ண போறோம். 20,000 நாட்கள், 3,000 மனிதர்கள். ஒரு சிலருக்கு 3,000 மனிதர்களை பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலமும், அப்படிப்பட்ட வாழ்க்கையும் நமக்கு அமைந்து விடலாம் சில நேரங்களில். ஆக 20,000 நாட்களில் 3,000 மனிதர்களை என்னால் உறவு தளத்தில் நான் எவ்வாறாக கையாளுகிறேன், அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை ஒரு சிந்தனையாக நான் இன்று எடுக்கிறேன். அப்படி என்று பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நம்ம மனசை காயப்படுத்தி இருப்பாங்க இல்லையா? ஏதாவது சொல்லி இருப்பாங்க, இப்படி சொல்லிட்டானே, நல்லா பழகிட்டு இருந்தேன், இப்படி என்ன சொல்லி காயப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி கோபம், அவங்களோட கசப்புணர்வு, அதையெல்லாம் நம்ம உள்ள தாங்கி நம்ம உள்ளத்துல வச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு சிலரா தான் இருக்கலாம். அந்த ஒரு சில அனுபவத்தை வைத்து அவர்கள் சுற்றி வாழக்கூடிய 3,000 மனிதர்களிடமும் தன்னுடைய பர்சனாலிட்டி அப்படியே ஃபார்ம் பண்றாங்க. ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி நமக்கு இருக்கும். ஒரு சில மனிதர்களிடம் வருகின்ற கசப்புணர்வுகளை வைத்து அதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு நம்ம மற்ற மனிதர்களுடைய உறவுகளில் நாம் எவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நம்ம மனிதர்கள் பார்க்கிறாங்க. அப்படின்னா ஒரு சில கசப்புணர்வு வருகின்ற கோபம் மற்ற மனிதர்களிடம் நம்ம அப்படியே பாஸ் பண்ணி விடுறோம். நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்வார்ல, ஃப்ராய்டு சொல்லுவாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு சில நேரங்கள்ல நான் எனக்கும் விஜயனுக்கும் உறவு தகராறு இருந்துச்சு அப்படின்னா விஜயன் என்னால காமிக்க முடியாது. ஏன்னா மேபி ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், ஒரே ஒரு அணுகுமுறையில இருக்கும் பொழுது என்னால காமிக்க முடியாது. அதை நான் இன்னொருத்தங்கள்ட்ட காமிப்பேன். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தெரியாமலே நடக்கிறது. இட்ஸ் அன் அன்கான்சியஸ் ப்ராசஸ். ஸோ இவ்வாறாக ஒரு சில மனிதர்களிடம் இருந்து வருகின்ற கசப்புணர்வுகளை ஒரு வன்புகழ்ச்சியை அல்லது ஒரு 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 ரொம்ப மோசமான அனுபவத்தை தாங்கி மற்ற மனிதர்களுடன் உறவுகள் வைத்துக் கொள்கிறேன். ஆகையால் இதுக்கு ஒரு பங்கு பணித்தள அனுபவத்திலிருந்து நான் பார்ப்பது மன்னிப்பு ஒன்று. அந்த மன்னிப்பு என்ற வார்த்தை அல்லது செயல்பாடுகள் வரும் பொழுது ஒரு சில நபரிடம் இருக்கின்ற உறவு தளத்தில் வருகின்ற சிக்கல்களை குணப்படுத்தி நிச்சயமாக 3,000 மக்களுடன் உறவுகளை கையாளக்கூடிய பக்குவம் நமக்கு அன்கான்சியஸாவே வருகிறது.
எப்படி அந்த மனிதருடைய காயம் அன்கான்சியஸா நம்மை வழி நடத்துகிறதோ, அதே போல அப்படிப்பட்ட மனிதரிடம் இருக்கிற உறவு சிக்கல்களை செய்யும் பொழுது அன்கான்சியஸாவே 3000 மனிதர்களுடைய உறவு சிக்கல்களையும் கையாள நாம் பக்குவம் பெறுகிறோம். அந்த மன்னிப்பு என்பது. ஆனா அந்த மன்னிப்பு வந்து ஈஸியா நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, மன்னிப்பு என்ற வார்த்தையும் மன்னிப்பை ஒட்டிய செயல்பாடுகளும் உணர்வோடு கலந்தது. நான் 1000 வார்த்தைகளை பேசலாம், 1000 ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், 1000 புத்தகங்களை படிக்கலாம், எனக்கு வாயில வந்தது இல்ல மக்கள்கிட்ட பேசுறது என்று பல்வேறு வார்த்தைகளை பேசலாம். ஆனா மன்னிப்பு ஒட்டிய வார்த்தைகளோ, மன்னிப்பை ஒட்டிய செயல்பாடுகளோ என்னுடைய நாடி நரம்போடு தொடர்புடையது. அப்படி இருக்கும் பொழுது நான் என்னை மன்னிச்சிருங்க என்று கேட்பதற்கு நமக்கு அந்த ஈகோ இடம் கொடுக்காது நிச்சயமா. ஆக அந்த ஈகோ இடம் கொடுக்கல அப்படின்னா மன்னிப்பை ஒட்டிய செயல்பாடுகளோ மன்னிப்பையோ நாம் பிறருக்கு கொடுக்க முடியாது. ஆக அந்த உறவு தளத்தில் வருகின்ற சிக்கல்களை மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையாலோ மன்னிப்பின் செயல்பாட்டின் மூலமாகவோ நாம் நிச்சயமாக அதை சரி செய்யும் பொழுது நமது உள் மனம், உள் சுகம் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று ஒரு பங்குத்தள அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அது மற்றவர்கள் வருகின்ற உறவு சிக்கல்கள். எனக்குள்ளே வருகின்ற உறவு சிக்கல்கள், எனக்கும் என்னுடைய உள்ளத்திற்கும் என்று பார்க்கும் பொழுது, அப்படி என்றால் எனக்குள்ளே ஒரு மோதல் வருகிறது. அந்த ரியல் செல்ஃப், ஐடியல் செல்ஃப் என்று சொல்றோம் இல்லையா? நான் வந்து இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி இருக்கேன். என்னோட ரியல் செல்ஃப் வந்து நான் இப்படி இருக்கிறேன், ஆனா ஐடியல் செல்ஃப் வந்து நான் அப்படி இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவ்வளவு சம்பாதிக்கணும், இப்படி இருக்கணும், நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருந்திருக்கணும் என்னோட 20,000 வாழ்நாட்கள்ல. அப்படி என்று ஐடியல் அண்ட் ரியல் செல்ஃபுக்கும் வருகின்ற ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு டென்ஷன். அந்த டென்ஷனை நம்ம கையாளுறதுக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா வந்து செல்ஃப் டிசிப்ளின் தான் நிச்சயமாக ஒரு மருந்தாக இருக்கும். மற்றவர்களிடத்தில் நம்ம மன்னிச்சு விட்டுலாம், ஏன்னா அது என்கிட்ட தான் இருக்கு. அந்த மன்னிப்பை வந்து நான் கொடுக்கிறேன், அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ மன்னிப்பை நான் உண்மையிலேயே கொடுக்கும் பொழுது எனது மனம் அமைதியாக இருக்கிறது, எனது உளம் சுகமாக இருக்கிறது, எனது உளம் நன்றாக இருக்கிறது. அது எனக்கு மற்றவர்களுடைய உறவில் வருகின்ற சிக்கல்களை குணப்படுத்த, எனக்கும் எனக்குள்ளே இருக்கும் உறவு சிக்கல்கள், அந்த ரியல் அண்ட் ஐடியல் செல்ஃப், அதற்குரிய ஒரு டென்ஷன் அல்லது ஸ்ட்ரகிளை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி செல்ஃப் டிசிப்ளினாகத்தான் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னோட ரூம்லயே நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் அங்கே இங்க அப்படின்னு கிடந்துச்சுட்டு, ஒரு சில ஃபைல்ஸ் வைக்கணும், ஒரு சில புக்ஸ் வைக்கணும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஒரு அக்லியா, ஒரு டைடியாவே ஒரு இருக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இடத்துல என் ரூம்ல நிறைய திங்ஸ் எல்லாம் அடைஞ்சிருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணேன், நல்லா சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி எது எங்க போய் இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்ப புக்ஸ்னா இந்த இடத்துல இருக்கட்டும், இப்ப ஃபைல்ஸ்னா இந்த இடத்துல இருக்கட்டும், மேரேஜுக்குரிய ஃபைல்ஸ், மற்ற ஃபைல்ஸ், என்னுடைய துணிகள் அயர்ன் பண்ணது இங்கே இருக்கட்டும், அழுக்கான துணிகள் இங்கே இருக்கட்டும், தொங்க விடக்கூடிய துணிகள் அங்கே இருக்கட்டும் என்று ஒவ்வொன்றையா நான் கிளாசிஃபை பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைத்த பிறகு அவ்வளவு ஒரு சுதந்திரத்தை நான் இந்த ரூமுக்குள்ளே உணர்ந்தேன். ஆக என்னுடைய மைண்டும் நிறைய ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் மைண்ட்லயே கிளாசிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு. இருந்துட்டு நான் என்ன பண்றேன், கச்சாம் புச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி என்று போட்டு விடுவதனால் ஒரு குழப்பம், மைண்டுக்குள்ளேயே அந்த டென்ஷன், ஸ்ட்ரகிள் வந்து இருக்கிறது. ஆக ஒரு செல்ஃப் டிசிப்ளின் என்பதன் மூலமாக என்னுடைய மைண்டையும் நான் கிளாசிஃபை பண்ணி வச்சேன் அப்படின்னா அறிவுக்கு, விளையாட்டுக்கு, பொழுதுபோக்குக்கு, படிப்பிற்கு, புத்தகம் வாசிப்பதற்கு, மக்களுடன் உரையாடுவதற்கு, இல்லை என்னோட கோல்ஸ், லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு என்று நிச்சயமா நம்ம மைண்ட்ல அவ்வளவு கெப்பாசிட்டி, ரிசீவிங் கெப்பாசிட்டி வந்து நிறைய இருக்கு. நம்ம அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி ஃபீட் பண்ண சரியான ஒரு இன்புட் கொடுக்காத காரணத்தினால் மைண்ட் அலமோதிட்டே தான் இருக்கும். ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கும், சரி அப்புறம் செய்யலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா மைண்ட்ல நிறைய இருக்கு, ஆனா அங்கங்க ஒரு ஆர்டர் இல்லாம இருக்குது. அந்த ஆர்டர் எப்ப கொண்டு வரணும், நம்ம கிளாசிஃபை பண்ணி இது இதுக்கு, அதற்குரிய நேரம், அதற்குரிய செயல்பாடுகள் என்று தனித்தனி ஃபோல்டர், கம்ப்யூட்டர்ல போடுற மாதிரி மைண்ட்லயும் தனித்தனி ஃபோல்டர் போடும் பொழுது நிச்சயமாக மைண்டுக்கு ஈஸி. ஓகே, எனக்கு இது தேவையா, அந்த இடத்துல போய் அங்க இருந்து எடுப்பேன். இல்ல எனக்கு மொபைல் இங்கே வைப்பேனா இங்கே இருந்து எடுப்பேன். எனக்கு இந்த மேரேஜ் ஃபைல் வேணுமா, இந்த மேரேஜ் ஃபைல் அங்கே இருந்து எடுப்பேன். என்னுடைய நேரம் மிச்சமாகும், என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும்,
ஒரு சில குறுகிய காலத்தில் வேலைகளை முடிப்பதனால் இன்னும் நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிப்பு இன்னும் அதிகமாகும். அப்படி யோசிக்கும் பொழுது என்னுடைய இமேஜினேஷன் அதிகமாகும். இமேஜினேஷன் அதிகமாகும் பொழுது அதற்கேற்ற செயல்பாடுகளுக்குரிய நண்பர்கள் கிடைப்பார்கள், புத்தகங்கள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும். ஆக என்னோட மைண்டை நான் செல்ஃப் டிசிப்ளின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக உள சுகம் நிறைவாக கிடைச்சு அதை நான் திரும்ப மற்றவர்களிடமிருந்து, மற்ற மனிதரிடமிருந்து, உலகத்திலிருந்தும் நான் எனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமான உள சுகத்தோடு வாழ எனக்கு நிச்சயமாக பல்வேறு வாய்ப்புகள் அமையும் என்பதை தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து ஆர்டிகிள்ஸ் அதிகமா படிச்சு, ஆக்சுவலா ஐம் ஆஃப் த ட்ராக் நவ். இங்க இது பணிகள் வந்த பிறகு வந்து நான் அதை புக்ஸை படிச்சு அப்டேட் பண்ற ரொம்ப ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. ஆக என்னுடைய பங்குத்தள அனுபவத்திலிருந்து, நான் என்னுடைய சொந்த அனுபவங்களிலிருந்து உங்களுக்கு இந்த கருத்துக்களை நான் கூறுகிறேன். இதுல மாற்று கருத்துகள் இருக்கலாம் நிச்சயமாக. ஆக என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, உறவு தளத்தில் வருகின்ற மனிதர்களாகிய நாம் உறவு சிக்கல்கள் வரும் பொழுது மன்னிப்பு என்ற வார்த்தையோ மன்னிப்பை ஒட்டிய செயல்பாடுகளை செய்ய முயற்சிப்போம். நிச்சயமாக எனக்கு மற்றவர்களுக்கு உள்ள உறவை சரிப்படுத்தி உள சுகம் நன்றாக இருக்கும். எனக்குள்ளே வருகின்ற சிக்கல் வரும் பொழுது நினைச்சுக்கணும், நிச்சயமா என்னோட மைண்ட் செல்ஃப் டிசிப்ளினா இல்ல அப்படி என்ற ஒரு சிந்தனை வந்து விட்டது என்றால், சரி, எவ்வாறு ஒரு புண்ணு வந்தா அதுக்கு மருந்து போட்டு காயப்படுத்துறோமோ அதே போல என்னோட மைண்டை கிளாசிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து காயத்தை குணப்படுத்துறது வந்து கரெக்டான இடத்துல எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா நிச்சயமாக மைண்டும் நல்ல சுகமாக இருக்கும். சுகமான மைண்ட்ல இருந்து வருகின்ற கருத்துக்களும் சரி, அனைத்து இமேஜினேஷன் கற்பனைகளும் சரி, நிச்சயமாக நாம் எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை நமக்கு இட்டு செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். மாற்று கருத்துகள் இருக்கலாம். இது என்னுடைய அனுபவத்திலிருந்து வாய்ப்புக்கு நன்றி விஜின், அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தன்னுடைய அனுபவத்தை நல்ல ஒரு பகிர்வாக அளித்த அண்ணனுக்கு நன்றி. ஸோ அடுத்து மென்டல் ஹெல்த் பற்றி பகிர டாக்டர் மெர்லின் அவர்களை அழைக்கிறேன். So good evening all. நான் வந்து டாக்டர் மெர்லின் பிரிஸ்கா. ஐ எம் ஃப்ரெஷ் மெடிக்கல் கிராஜுவேட். நான் லாஸ்ட் இயர் தான் கிராஜுவேட் ஆகி வந்தேன். ஸோ எனக்கு வந்து இங்க ஸ்பீச் கொடுக்கறதுக்கு கெஸ்டா கூப்பிட்டது கூட வந்து அந்த இதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அது எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்றதை மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அஸ் அ யங்ஸ்டராவோ இல்ல அஸ் அ ஒரு ஒர்க்கராவோ ஒரு டாக்டராவோ ஒரு மெடிசன் ஸ்டூடெண்டாவோ நான் எந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எந்த அளவுக்கு கொரோனா வந்து நமக்கு ஹெவி ப்ரெஷர் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பர்டிகுலர் டைம்ல எல்லாருக்குமே மென்டல் ஹெல்த் ரொம்ப டிஸ்ட்ரக்டடா இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்படி ரீகெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ராக்கை நோக்கி நம்ம போறப்போ நமக்கு நிறைய ப்ரெஷர் வரும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதை வந்து நம்ம கிராஸ் பண்றதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் எதுக்கு நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் எல்லாருமே திங்க் பண்ணுவோம். எல்லாருக்குமே இந்த மாதிரிதான் நடக்குது, நம்ம பாத்துக்கலாம், அந்த ஒரு பாயிண்ட்ல நமக்கு அந்த தாட் வராது. நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது, மத்தவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, மத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் கிடையாது, நமக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்ற தாட்ஸ் வர்றப்போ நம்ம வந்து குவிட் பண்ணணும் அப்படின்ற பாத்துக்கு போகாம ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் பண்ணி நம்ம மென்டல் ஹெல்த்தை ரீகெயின் பண்ணிக்கிட்டோம்னா தான் அந்த ப்ராசஸ் திரும்பி நம்ம ப்ராக்ரஸ் பண்ணி எந்த டார்கெட்டுக்கு போகணுமோ அந்த டார்கெட்டான பிளேஸ்க்கு நம்ம போக முடியும். இல்ல என்னால முடியல அப்படின்னு நம்ம குவிட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பாத்தை எடுத்ததும் வேஸ்ட், நம்ம டார்கெட்டுக்கு போகவும் முடியாது. நம்மளால வந்து முடியல அப்படின்றது எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல நமக்கு அந்த பாயிண்ட்ல எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். ஆனாலும் நமக்கு அந்த சான்சஸ் இருக்கு. ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு நம்மளால இதை பண்ண முடியும்ன்றதுனாலதான் நம்ம அந்த பாத் சூஸ் பண்றோம். எந்த அளவுக்கு பிசிக்கல் ஹெல்த் வந்து நம்ம ஒரு வேலையை பண்றதுக்கு முக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலா மென்டல் ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மென்டல் ஹெல்த் வந்து நமக்கு நார்மலா இல்ல, ஸ்டெடியா இல்ல அப்படின்னா ஈஸியா செய்யக்கூடிய விஷயம் கூட நம்மளால செய்ய முடியாது. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் 2 days லீவ் போட்டு என்னோட பிசிக்கல் ஹெல்த்தை வந்து நான் ரீகெயின் பண்ணிக்கிறேன். ஆனா என் மைண்ட் சரியில்லை அப்படின்னா நான் என்ன பண்றேன், அதுதான் முக்கியம். நம்ம என்னதான் உடம்பு ஸ்ட்ரென்த் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும்
சின்ன பிள்ளையா இருந்தாலும் இல்ல பெரியவங்களாவே இருந்தாலும் உடம்பு ஹெல்த்தா இருந்தா மட்டும் பத்தாது. மென்டல் ஹெல்த் இருந்தாதான் ஓகே நம்ம இத பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். இல்லையா மைண்ட்குள்ள நிறைய ப்ரெஷர் இருக்கு. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கும் அதேதான் தோணும். நாளைக்கு நாளான்னைக்கு பாத்துக்கலாம். அந்த விஷயத்த அன்னைக்கு பார்க்க முடியலையா? ஒரு 2, 3 நேரம் ஒரு 2 ஹார்ஸ் சம்திங் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ஹீலிங் குடுக்குற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஹாபீஸ் இருக்கும். அத நீங்க கேரி ஆன் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு, திருப்பி அத கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இன்னும் போக என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு விஷயம் நான் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். அந்த டைம்ல என் மைண்ட் செட் வந்து நான் ஃப்ரீயா இருந்தா தான், நெக்ஸ்ட் டைம் இந்த புக்ல நான் இத படிச்சேன். அந்த டைம்ல எனக்கு வந்து இந்த ஹாப்பினஸ் நடந்தது. ஸோ அது நடக்கிறப்ப என்னால ரிலேட் பண்ண முடியும். நம்ம அந்த புக் படிக்கிறப்ப இந்த விஷயம் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த பிரஷர வச்சுக்கிட்டு உள்ள வச்சுட்டு இருந்தோம்னா, அது டிப்ரஷனா தான் மாறும். சோ நமக்குன்னு ஒரு ஹீலிங் விஷயங்கள் இருக்கும். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு. என்னால படிக்க முடியல. நான் வந்து பிலிப்பைன்ஸ்ல போய் படிச்சேன். சோ பேரண்ட்ஸ விட்டு தள்ளி இருக்கேன். புது எக்ஸ்போஷர், புது புது மக்கள பார்க்குறேன். புது லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு ஸ்ட்ரெஸ் தான். சோ பெர்சனலா நான் எனக்கு டிப்ரஷனா இருக்கப்ப என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வெளியில போய் சாப்பிட பிடிக்கும். சோ அந்த டைம்ல ஓகே என்னால இதுக்கு மேல முடியாது. என்னால படிக்க முடியாது. நான் வீட்டுக்கு போணும். அந்த மாரி யோசிக்கிறப்ப எனக்கு புடிச்ச அந்த வேலைய பார்ப்பேன். மியூசிக் கேட்பேன். சோ அந்த டைம்ல எனக்கு கொஞ்ச நேரத்துல இது எல்லாமே மறந்து திருப்பி பேக் ஆன் ட்ராக் நான் வந்துருவேன். ஓகே நம்ம இதுக்கு தான் இங்க வந்தோம். இத கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம போணும். வீட்ல வந்து ரொம்ப சின்ன பிள்ளைன்றப்போ நம்மள ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. என்னால வந்து ஸ்கூல்ல நான் படிக்கிறப்போ, ஹாஸ்டல்ல 4 மந்த்ஸ்க்கு மேல என்னால இருக்க முடியல. அப்படி இருந்தேன்னா, என் மென்டல் ஹெல்த்த பில்ட் பண்ணிட்டு, ஓகே நான் டாக்டரா தான் ஆகணும். சோ நான் படிச்சு தான் ஆகணும். அப்படின்றதுக்காக அங்க 5 1/2 வருஷம் நான் எப்படி அங்க போய் இருந்தேன்னா, என்னோட மென்டல் ஹெல்த் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா, கண்டிப்பா என்னால அங்க இருந்திருக்க முடியாது. நாட் ஈவன் அ மந்த் என்னால அங்க போய் இருந்திருக்க முடியாது. சோ நானே என்ன வந்து ஓகே பில்ட் அப் பண்ணிக்கிட்டேன். இப்படிதான் நம்ம இருக்கணும். இதுதான் நம்ம ட்ராக். அப்படின்றப்போ கொஞ்ச நாளைக்கு மேல எனக்கே என்னோட ஹெல்த் ஓகே இப்படிதான் நம்ம இருக்கணும். எனக்கு இது தெரியும். இந்த டைம்ல நான் இப்படி இருக்கப்போ இது பண்ணேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். வீட்டுக்கு பேசுறோமா ஃப்ரீ ஆகிடுவேன். எனக்கு என்னோட கஷ்டத்த சொல்றதுக்கு ஒரு பெர்சன் இருக்காங்களா, அவங்க கிட்ட ஃப்ரீயா பேசுறோம். பேசினா நம்ம ப்ரெஷர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். சோ எதையுமே போட்டு அடக்கி பாட்டிலுக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ற மாரி பண்ணாம ஃப்ரீ அப் ஆகி அந்த அந்த டைம்ல கிளியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மென்டல் ஹெல்த் உங்களுக்கும் நல்லது, உங்க உடம்புக்கும் நல்லது. எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கமோ 2யுமே பேலன்ஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம போற டார்கெட்ட நோக்கி ஈஸியா போலாம். அப்படி இருக்கப்போ மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அது இன்னும் ஒரு சந்தோஷத்தையும் தரும். ஒரு அச்சீவ்மென்ட் ஓகே நம்ம நினைச்சத நடத்திட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தையும் தரும். நம்ம கஷ்டப்பட்டோம் அதனால தான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. என்ஜாய் பண்ணி பண்ணணும்னா 2மே பேலன்ஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இது வந்து என் பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்போ ஓகே. நான் 23 வயசுல எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். இது வந்து பெரியவங்களுக்கும் யாருக்கோ இருந்தாலும் எந்த ஒரு அப்போசிஷன் இருந்தாலும் இருக்கலாம். பட் ஸ்டில் என் பெர்சனலா நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் அப்படிதான் பார்க்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சதுனால ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல எந்த ஒரு ஆப்போசிட் ஆஸ்பெக்ட் இருந்தாலும் நீங்க வந்து அத ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் ஆல். ஸோ தங்களுடைய வாழ்வை பற்றி பகிர்ந்ததற்காக ரொம்ப நன்றி. இப்பொழுது ஓவர் டு த டிபார்ட்மெண்ட். Speaker can continue the session. மைக்கேல். எஸ் விஜின். ஸ்பீக்கர் இருக்காங்களா? ஸ்ரீஷா. இருக்காங்க விஜின். வராங்க. ஓகே. ஓகே. குட் ஆஃப்டர்நூன். இருக்கேன் சார். தேங்க் யூ. குட் ஈவினிங்.
டுடே இன்னைக்கு வந்து என்னோட டாபிக் என்ன அப்படின்னா வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னால ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்ண முடியல. என்ன ஹோஸ்டா போட்டதான் ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு வருது. Now you can screen. Okay. குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஈவினிங்கோட டாபிக் என்ன, எதை பத்தி நம்ம பார்க்க போறோம், எதை பத்தி நம்ம பேச போறோம், தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி. நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு வகையான ஜெண்டர் வந்து நம்ம அப்பா அம்மானாலையும் நம்ம எந்த ஹாஸ்பிட்டல்ல போகணுமோ அந்த டாக்டராலையும் நமக்கு வந்து ஒரு வகையான ஜெண்டர் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். பட் வந்து நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வருது. ஆபரேஷனல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்சனோட இன்டர்னல் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜெண்டர். நம்மளை பத்தி என்ன ஃபீல் பண்றோம், நான் வந்து பெண்ணா உணர்றேன்னா ஆணா உணர்றேன்னா எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும், என்ன நான் வந்து என்ன மாதிரி சொல்லிக்க விரும்புறேன் அப்படிங்கிறது தான் வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றோம். இது நம்ம மோஸ்ட் ஆஃப் த கல்ச்சர் நம்ம சொசைட்டில வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவல்லே வந்து இப்ப வந்து பெருசா சொல்லப்படுறது வந்து ஜெண்டர் பைனரி அப்படிங்கிற கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டே ஜெண்டர் தான் இருக்கு அப்படிங்கிறது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற பாப்புலேஷனுக்காக வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டு வராங்க. பட் ஆனா மேல் ஃபீமேல் டிரான்ஸை தவிர மத்த நிறைய ஜெண்டர் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம சொசைட்டில வந்து நம்ம சொசைட்டி வந்து நம்மளை பத்தின நம்மள இருக்க ஒவ்வொரு ஜெண்டருக்கும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஒவ்வொரு ஸ்டீரியோ டைப்பும் வச்சிருக்கு. நான் பொண்ணா இருந்தேன் அப்படின்னா வந்து நான் ரொம்ப ஜென்டலா இருக்கணும், ரொம்ப அமைதியா பேசணும், ரொம்ப வந்து ப்ராடரான வாய்ஸ் இருக்கக்கூடாது. பொண்ணுங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஜென்டலான வாய்ஸ்ல பேசணும். அதே மேல் அப்படின்னா வந்து டஃபா வீட்டு வேலையெல்லாம் இந்த ரொம்ப பெரிய வெயிட் தூக்குற வேலை இந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து மென்ஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்பவுமே டஃபா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் வந்து நம்ம சொசைட்டிக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. இப்படி இருக்க சொசைட்டிக்குள்ள நம்ம வந்து நம்மளை என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு வெளில சொல்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈவன் வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கே வந்து ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட ஜெண்டர் என்ன, நம்மளோட செக்ஷுவாலிட்டி என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்து ஜெண்டர் என்ன செக்ஷுவாலிட்டி என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன் போது முதல்ல வந்து நம்ம செக்ஷுவல் ஐடென்டிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளை பத்தி நம்ம என்ன ஜெண்டரா மேலா இருக்குமோ ஃபீமேலா இருக்குமோ இல்ல வேற என்ன ஜெண்டரா இருக்குமோ அப்படிங்கறத வந்து நம்ம இன்டர்னலா என்ன ஃபீல் பண்றோம் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோங்கிறதா ஜெண்டர் ஐடென்டிட்டி. பட் செக்ஷுவல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஜெனிட்டல்ஸ் நம்ம குரோமோசோம் வந்து நம்மளை பத்தி என்ன சொல்லுது, நமக்கு என்ன மாதிரி, நமக்கு வந்து டெஸ்டிஸ் இருக்கா, வெஜைனா இருக்கா, இதை வச்சு வந்து நம்ம வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட குரோமோசோம்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருந்தா ஃபீமேல், XY குரோமோசோம்ஸ் இருந்தா மேல் அப்படின்னு வந்து நம்மளோட டாக்டர் நம்ம பிறக்கும் போது நமக்கு கொடுக்கறது வந்து செக்ஷுவல் செக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து செக்ஸ் ஆஃப் அ பர்சன். ஓகேவா? இது வந்து அது இல்லாம வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் போக போக வந்து நம்ம எப்படி வந்து மத்த ஜெண்டர் கூட நம்ம வந்து எந்த ஜெண்டரை வந்து செக்ஷுவலி அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கறத வச்சு செக்ஷுவாலிட்டி வரும். ஓகேவா? இப்ப வந்து நம்ம இப்ப பாப்புலரா போயிட்டு இருக்க அந்த பிரைட் எல்ஜிபிடி கம்யூனிட்டி எல்லாம் பத்தி பேசுறோம்ல, இதெல்லாம் வந்து இந்த லெஸ்பியன், கே இதெல்லாம் வந்து செக்ஷுவாலிட்டி, அது வந்து ஜெண்டருக்குள்ள வராது. டிரான்ஸ்ஜெண்டர் இதெல்லாம் வந்து ஜெண்டருக்குள்ள வரும். லெஸ்பியன், கே, இந்த ஹோமோசெக்சுவல் இது எல்லாமே வந்து செக்ஷுவாலிட்டிக்குள்ள தான் வரும். நம்ம எந்த மாதிரியான பீப்புளுக்கு அட்ராக்ட் ஆகிறோம் எமோஷனலி, எப்படி அவங்க கூட வந்து நம்ம அட்ராக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து செக்ஷுவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியும் செக்ஷுவல் ஐடென்டிட்டியும் வந்து எப்பவுமே வந்து அவங்க என்னவா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருக்கு முக்காவாசியான சொசைட்டில. இப்படி இருக்கும்போது வந்து சின்ன வயசுல இருந்தே நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாம ஒரு கான்ஃபிளிக்ட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது வந்து இந்த ஜெண்டர் பைனரி கான்செப்ட், அதாவது மேல் ஃபீமேல் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ளேயும் அவங்களால போக முடியாது.
அதுக்குள்ள வந்து அவங்களால பொறுத்துக்கிட்டு இருக்கவும் முடியாது. இப்ப நான் பொண்ணா பிறந்திருக்கேன், பட் நான் வேற ஒரு ஜெண்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு போது வந்து என்னால வந்து இந்த கான்செப்டுக்குள்ள என்னால வந்து பொண்ணுங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே என்னால பண்ண முடியாது. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இது வந்து நமக்கு டிஸ்ட்ரெஸ்டா ஃபார்ம் ஆகி இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டரா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிசார்டர் பேர் தான் வந்து ஜெண்டர் டிஸ்போரியா. இதை பத்தி தனியா இது வந்து ஒரு பெரிய ப்ராடர் டாபிக், தனியா இது பண்ணலாம். பட் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப அடக்கி வச்சுட்டு வெளியில பேசாம இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இது வந்து இந்த அளவுக்கு சிவியரா கூட மாறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றதுல வந்து ரொம்ப வந்து இதா இருக்கணும், போல்டா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல வந்து முக்கியமான டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னா, ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் ஜெண்டர் செக்ஷுவாலிட்டிக்கு செக்ஷுவல் ஐடென்டிட்டிக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜெண்டர் அப்படிங்கிறது நம்மளை பத்தி என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது, நம்ம எப்படி பாக்குறோம். நான் ஃபீமேல் அப்படின்னா நான் என்ன ஃபீமேலா தான் பாக்குறேன் அப்படிங்கிறது. செக்ஷுவாலிட்டி அப்படிங்கும்போது வந்து எமோஷனலி, பிசிக்கலி, ரொமான்டிக்கலி நான் யாரு கூட அட்ராக்ட் ஆகுறேன், எந்த பர்சன் கூட அட்ராக்ட் ஆகுறேன் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து எனக்கு ஜெண்டர் என்ன ஒரு ஃபீமேலா பிறந்திருக்கேன், என்னோட செக்ஷுவாலிட்டி வந்து ஃபீமேல் தான். பட் நான் வந்து மேலா உணர்றேன் அப்படின்னா நான் வந்து டிரான்ஸ் மேலா மாறிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி ஜெண்டர் டைவர்ஸ் பாப்புலேஷனுக்குள்ள வந்துருவேன். நான் வந்து டிரான்ஸ் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள வந்துருவேன். அப்ப என்னோட ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து மேலா இருக்கும். பட் ஆனா நான் என்னோட எமோஷனல் ரிலேஷன்ஷிப் செக்ஷுவலி அட்ராக்ட் ஆகுது அகைன் ஒரு மேல் கூடயே இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் வந்து என்னோட செக்ஷுவாலிட்டி வந்து கே அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பையனா பிறந்து பொண்ணா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்க டிரான்ஸ்ஜெண்டரா மாறுறாங்க அப்படின்னா அவங்களோட ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஆனா அவங்களோட செக்ஷுவாலிட்டி வந்து இப்ப அவங்க யாரு கூட அட்ராக்ட் ஆகுறாங்க, அவங்க வந்து ஃபீமேல் கூட தான் அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து லெஸ்பியன்னு சொல்லிக்கலாம். இல்ல அவங்க வந்து மேல் கூட அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெட்ரோசெக்சுவல்னு சொல்லிக்கலாம். இதுதான் வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டிக்கும் செக்ஷுவல் ஐடென்டிட்டிக்குள்ள டிஃபரன்சஸ். இதுல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம பாடி தான் நம்மள முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜெண்டர் ஐடென்டிட்டில வந்து நம்ம பாடியே நம்ம வந்து நம்மளோடது இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். நான் வந்து இப்படி இருக்க விரும்பல, நான் வந்து வேற ஒரு ஆளா இருக்க விரும்புறேன் அப்படிங்கும் போது வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தயங்கக்கூடாது. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வேர்ல்டு லெவல்ல இருக்க கான்செப்ட்ல வந்து ஜெண்டர் பைனரி தான், மேல் ஃபீமேல். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது வந்து மேலா இருக்கவங்க ஃபீமேலா மாறுறது, ஃபீமேலா இருக்கவங்க மேலா மாறுறது, அது டிரான்ஸ்ஜெண்டர். ஃபோர்த் வந்து ஜெண்டர் நியூட்ரல் அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஜெண்டர் பைனரி கான்செப்ட் பிடிக்கல, நான் அதுக்குள்ள எதுலையுமே ஃபிட்டின் ஆக விரும்பல, நான் மேல்னு சொல்லிக்க விரும்பல, நான் ஃபீமேல்னு சொல்லிக்க விரும்பல, நான் எதுவாகவும் மாற விரும்பல, நான் இந்த ஜெண்டர் தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம், நான் வந்து ஜெண்டர் நியூட்ரலா எடுத்துக்கிறேன், அப்படி நான் எந்த இதுக்குள்ளயுமே நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற பீப்புள் வந்து ஜெண்டர் நியூட்ரலுக்குள்ள வருவாங்க. நான் பைனரி பீப்புள் வந்து இது முக்காவாசி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற டேர்ம்ஸ் வந்து நான் பைனரி அப்படிங்கிற ஜெண்டர். இவங்களுமே கிட்டத்தட்ட இந்த இதுக்குள்ள அந்த ஜெண்டர் பைனரிக்குள்ள வந்து ஃபிட்டட் ஆக மாட்டாங்க. மேலும் இல்ல ஃபீமேல் இல்ல, நான் வந்து டிரான்ஸ் ஆகவும் விரும்பல, நான் வந்து என்ன மேலும் ஐடென்டிஃபை பண்ணல, ஃபீமேலும் ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஜெண்டர் அப்படிங்கிற வந்து எனக்கு ஜெண்டருங்கிறதே அவனுக்கு கிடையாது, நான் வந்து எந்த ஜெண்டருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பேன் ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த வார்த்தை வந்து இப்ப ரீசெண்டா ரொம்ப பழகிடுச்சு, பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வந்து பேன் ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து நான் வந்து மேலாவும் இருப்பேன், ஃபீமேலாவும் இருப்பேன், எனக்கு எப்பப்ப என்னென்ன தோணுதோ நான் அப்படி இருப்பேன், நான் வந்து இந்த ஜெண்டர் பர்டிகுலரா பண்ணிக்க விரும்பல, நான் வந்து எல்லா வகையிலையும் வந்து சேருவேன் அப்படின்னு சொல்றேன். ஜெண்டர் குவேர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களால வந்து நான் இதுதான் அதுதான் அப்படின்னு வந்து கிளியர் கட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாம அவங்க வந்து எந்த இதுக்குள்ளயுமே நான் ஃபிட்டின் ஆகல, அந்த பைனரி கான்செப்ட்குள்ளேயே போக மாட்டாங்க, டிரான்ஸ் ஆகவும் விரும்பல, நான் நியூட்ரல், நான் இந்த ஜெண்டர் அந்த ஜெண்டர் நான் நியூட்ரல் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. எதுல இருக்கிறது அப்படின்னு வந்து அவங்களோட ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்னே சொல்லுவோம். பட் அவங்களோட கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்து அவங்க வந்து எங்க இருக்க விரும்புறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிப்பாங்க, எப்ப வேணுமோ அப்ப மாறிப்பாங்க. அது மாதிரி டூ ஸ்பிரிட் அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாறுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் ஃபீமேலா இருக்க விரும்புறேன் அப்படின்னா நான் ஃபீமேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன், இல்ல எனக்கு இந்த இடத்துல எனக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னா நான் மேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன், மேல் மாதிரி நான் மேல்னு சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான் தேர்ட் ஜெண்டர் அண்ட் ஆல் நன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் திஸ். இது வந்து ஒண்ணுதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, அவங்க 2-3 இதுலயுமே வந்து
மாறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப நான் லிஸ்ட் பண்ணது இல்லாம வந்து நிறைய ஜெண்டர் ஐடென்டிட்டிஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான டேர்ம். அவங்களை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து அவங்கள டேர்ம் பண்ண முடியாது. இப்ப வந்து நான் வந்து நான் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். நான் வந்து எனக்கு மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நான் வந்து மத்தவங்களை போய் வந்து நீ இப்படிதான் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம யாருமே அவங்களுக்கு பேர் கொடுக்க முடியாது. அப்ப வந்து இவ்வளவுதான் ஜெண்டர் அப்படின்னு நம்மளால லிஸ்ட் பண்ணவும் முடியாது. அதனால வந்து அவங்களுக்கு அவங்கள பத்தின டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வர வர வந்து அவங்களோட ஜெண்டரோட ஐடென்டிட்டி வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில டைம்ஸ் வந்து அவங்க வந்து நான் வந்து மேல்ல இருந்து நான் ஃபீமேல் அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்க வேற ஒரு ஜெண்டர்ல அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்கள பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அவங்க டீப்பர் இன்டூ அவங்களுக்குள்ள என்ன போக போகதான் வந்து அவங்கள பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வரும்போது வந்து அவங்க வந்து அது வேற ஒரு ஜெண்டரா மாற விரும்புவாங்க. அது எத்தனை வாட்டி வேணாலும் மாறலாம். அது நம்ம பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்கு எப்படி தோணுதோ அவங்க அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம போய்க்கூடாது. அது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட டைவர்சிட்டி வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணவும் சப்போர்ட் பண்ணவும் கத்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து இப்போ வந்து நான் ஒரு பர்சனை பாக்குறேன், அவங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கிளியர் கட்டா தெரியல. என்ன சொல்லி அவங்க கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பொண்ணு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது மாதிரி வந்து நமக்கு சொல்ல யோசிக்கிறோம், இவங்க என்னன்னு சொல்லி இவங்களை கூப்பிடுறது அப்படின்னு நமக்கு தெரியல. சப்போஸ் நம்ம அப்படி கூப்பிட்டு அவங்களுக்கு அது அஃபண்ட் ஆயிருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படிங்கும் போது பெட்டர் வே வந்து நம்ம அவங்க கிட்டே கேட்டுடலாம், அவங்களை என்னன்னு கூப்பிடுறது, உங்களோட யூஸ்வலா வந்து உங்களோட ப்ரொனவுன் என்ன அப்படின்னு வந்து அந்த கிளினிக்கல் செட்டிங்ஸ்ல எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா வந்து நீங்க அவங்களை என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புறாங்க. அப்ப வந்து அவங்க மேல ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புறாங்க அப்படின்னா என்னோட ப்ரொனவுன் வந்து ஹி அப்படின்னு சொல்லிப்பாங்க. நம்ம அதை வச்சு சொல்லிக்கலாம். அப்படி இல்லை, நான் அப்படி எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட நேம் வச்சு அவங்களோட டெசிக்னேஷன் வச்சு நம்ம கூப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டும் சப்போர்ட்டும் நம்ம எப்பவுமே கொடுத்துட்டுதான். ஓகேவா? இதுக்கு அடுத்தது வந்து இப்ப வந்து நான் வந்து என்னோட ஜெண்டர் ஐடென்டிட்டி பத்தி வந்து நான் வந்து கொஸ்டின் பண்றேன். நான் வந்து நான் இப்ப இருக்க என்னோட செக்ஷுவாலிட்டி தான் என்னோட ஒரிஜினல் ஜெண்டரா? நான் அதை வந்து ஃபுல்ஃபில்டா மனசு ஒத்துதான் வந்து விரும்புறேன்னா, இல்ல சொசைட்டியல் ப்ரெஷர்னால வந்து நான் இந்த இதுவே நான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஜெண்டர் ஐடென்டிட்டி பத்தி வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, நான் வந்து என்ன நானே கொஸ்டின் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்போது வந்து அது வந்து நார்மலா அப்படின்னு வந்து பல பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த எதையுமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வந்து அப்ரூவ் பண்ணி ரொம்ப கொண்டாடுறது கிடையாது. நிறைய டிஸ்கிரிமினேஷன் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சொசைட்டி உள்ள இருக்கும் போது வந்து இந்த மாதிரி எனக்குள்ளேயே எனக்கு கொஸ்டின் வருது வந்து நார்மலா, நான் அப்படி ஃபீல் பண்றது நார்மலா அப்படின்னு கேட்கும்போது வந்து எல்லாம் நம்மளை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே டைம் எடுக்கும். இது எல்லாத்துக்குமே நார்மல் தான். சம்டைம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஜெண்டர் ஐடென்டிட்டி பத்தி வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வரைக்கும் வரவங்களுக்கு வந்து அன்ஷூரா இருக்கும்போது வந்து நம்மளை பத்தி நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி முதல்ல வந்து நீங்க கன்ஃபியூஸ்டா இல்ல, அதே மாதிரி வந்து உங்களை வந்து அவங்க ஹீனோ ஷீனோ வந்து கூப்பிடுறது, வந்து பொண்ணு ஐடென்டிஃபை பண்றது, பையனை ஐடென்டிஃபை பண்றது ஜஸ்ட் ஃபேஸ் இல்ல. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு ஐடென்டிட்டிக்கு வந்து நம்ம பழக்கப்படுத்திருக்கோம். நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்தி இருக்கும்போது வந்து நமக்கு சடனா அப்படி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம அதுல இருந்து மாறுறதுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நம்ம இப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய பர்சன்ட்ட அல்லது வந்து ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேடி போறோமோ அவங்க கிட்டயே வந்து முதல்ல வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னால வந்து இந்த மாதிரி ஜெண்டர் பைனரி கான்செப்ட்குள்ள வந்து ஃபிட் ஆக முடியல, நான் இப்படி ஃபீல் பண்றேன், நான் வந்து என்ன பண்ணட்டும், அடுத்தது இப்படி ஃபீல் பண்றது நார்மலா அப்படிங்கிற கேள்வி வரும்போது மத்தவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் நான் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத வந்து யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கும் போது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளை பத்தி இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்னென்ன பிடிக்குது, நான் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிறத வச்சு நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நமக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஐடென்டிட்டி தான் அப்படிங்கறத வந்து நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் வந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுச்சு, நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஓகேவா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் ஹவு கேன் ஐ டூ டு ஹெல்ப் மீ? நான் வந்து இப்போ என்னோட ஜெண்டரை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புறேன். இதுல என்னென்ன வகையில வந்து நான் அப்படி என்னோட ஜெண்டரை பத்தி நான் தெரிஞ்சுக்க முடியும், அதை நான் எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து முதல் பாயிண்டா சொல்றது வந்து முதல்ல வந்து அதை பத்தி கத்துக்கணும். டிரான்ஸ் பீப்புளோ ஜெண்டர் டைவர்ஸ் பீப்புளை பத்தி அவன் என்னென்ன வகையான ஜெண்டர் இருக்கு, நம்ம எதுக்குள்ள வரலாம்,
நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்த நம்ம படிக்கும் போது ஓகே இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு, நான் ஒரு வேளை இதுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற அந்த தாட் வரும். ஸோ அதுக்காக வந்து நம்ம நிறைய அதை பத்தி படிக்கிறது, ரிசர்ச் பண்றது, தேடி பார்க்கும்போது வந்து நமக்கு அதை பத்தின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்து ஒரு கொஞ்சம் கிளியர் ஸ்டேட்டுக்கு வர முடியும். அதே மாதிரி வந்து டாக் டு பீப்புள் ஹூ நோ யூ அண்ட் யூ ட்ரஸ்ட். நம்ம வந்து நான் வந்து இவங்க கிட்ட சேஃபா ஃபீல் பண்றேன், இவங்க வந்து என்னோட பிரச்சனையை சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, திரும்ப எனக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட நம்ம வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பில்ட் அ சப்போர்ட் குரூப் அப்படிங்கிறது வந்து நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய பீப்புளை சந்திச்சு அவங்க மூலியமா அவங்க கூட வந்து ஒரு சப்போர்ட் குரூப் கிரியேட் பண்ணி நம்மளோட பிரச்சனைகளை வந்து நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்றதோ, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் பர்சனா இருக்கிறதோ, இதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போ சேஃபா ஃபீல் பண்றோமோ, எப்போ வந்து ஓகே இதுதான் டைம், நம்ம இந்த டைம் வந்து நம்ம வந்து நம்மளோட ஜெண்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது வந்து நம்மளோட பிசிக்கல் அப்பியரன்சஸ்ல வந்து சேஞ்சஸ் இது பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டிரான்ஸா மாறணும் அப்படின்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸ் கூட போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிசிபேட் இன் ஆக்டிவிசம். இந்த நம்ம சப்போர்ட் குரூப், ஆக்டிவ் குரூப்ல இருக்கக்கூடிய இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள், நான் எப்படி வந்து இதை ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிற இதுல எல்லாம் போய் வந்து ஆக்டிவிசம்ல பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா நமக்குள்ளேயே வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு இது கிரியேட் ஆகும். அது மூலியமா வந்து மற்றவங்களுக்கும் ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கலாம், நம்ம வந்து மற்றவங்களையும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து இது எல்லாம் பண்ணியும் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ஒரு கிளியர் கட்டான ஐடியா இல்ல அப்படிங்கும்போது வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவா எனக்கு வந்து என்னை சுத்தி வந்து எந்த பீப்புளும் இல்ல, நான் கம்ஃபர்டபுளா யாருக்கும் இல்லை அப்படிங்கும்போது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேடலாம். ஒரு தெரபிஸ்டோ, ஒரு கவுன்சிலராவோ, ஒரு சைக்காலஜிஸ்டாவோ, ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட எல்லாம் போய் வந்து நம்ம வந்து ஹெல்ப் கேட்கலாம். அவங்க வந்து ரொம்ப வந்து எம்பத்தியோட வந்து நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடோட வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்மளை வந்து மத்த என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து கைட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையா தெரியாது, மென்டல் ஹெல்த்தை அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரியாவும் இருக்காது. ஓகே, இப்படி இருக்க பீப்புள், ஜெண்டர் டைவர்ஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நம்ம சொசைட்டில என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படிங்கிறது. என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்? முதல் டிஸ்கிரிமினேஷன் வெர்பல் அண்ட் பிசிக்கல் அபியூஸ். ஜெண்டர் ஐடென்டிட்டி, அவங்களோட ஐடென்டிட்டி வச்சோ, அவங்களோட பாடியை வச்சோ வந்து நம்ம வந்து வெர்பலா அவங்களோட ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லி திட்டுறதோ, கோவத்துல பேசுறதோ, பிசிக்கல் அபியூஸ், என்ன மாதிரியான பிசிக்கல் ஆர் செக்ஷுவல் அபியூஸ் வரைக்குமே அந்த அபியூஸ் நடக்கிறது நம்மளோட சொசைட்டில நிறைய இது நடந்துட்டு இருக்கு. இப்படி நடக்கும்போது வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும். எனக்கு வந்து இந்த மாதிரியான அபியூஸ் நடக்குது அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு ஹையர் அத்தாரிட்டியோ, இப்போ நம்ம ஒர்க் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னா இந்த அபியூஸ் நடக்குது அப்படின்னா ஒரு ஹையர் அத்தாரிட்டியோ அல்லது வந்து போலீஸ் கம்ப்ளைண்டோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம கொடுக்க ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்காக. அது அடுத்தது வந்து சம் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஜெண்டர் டைவர்ஸ் பீப்புள், டிரான்ஸ் பீப்புளுக்குலாம் வந்து வேலை கொடுக்கறதுக்கு மறுப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறது, உங்களுக்கு நாங்க வேலை கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இது பீப்புள்ஸ் வந்து எங்க கிட்ட வர மாட்டாங்க, எங்களை இது பண்ணுவாங்க, எங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல அப்படி ஒரு இது கிடையவே கிடையாது. நம்ம லா படி வந்து அப்படி வந்து அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லப்போம். அதே மாதிரி ஒர்க் பிளேஸ் புல்லிங்கும் நிறைய நடக்குது. ஓகேவா? அதே மாதிரி பாசிங் லா தட் ஆர் அன்ஃபேர் டு ஜெண்டர் டைவர்ஸ் பீப்புள். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து வேற ஒரு ஜெண்டர், இந்த பைனரிக்குள்ள ஃபிட் ஆகாம வேற ஒரு ஜெண்டரா இருக்கிறதுனால வந்து அவங்க மேல வந்து வீணா பழி சுமத்தி ஒரு குற்றம் சுமத்தி அவங்க மேல வந்து ஏதாவது லா பாஸ் பண்றது, இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சப்போர்ட்டிவ் பர்சன், ரொம்ப கம்ஃபர்டபுள் பர்சன் சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் ஷேர் பண்றாங்க, இப்ப நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பெர்மிஷன் இல்லாம இது வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது வந்து ரொம்ப பெரிய டிஸ்கிரிமினேஷன். அவங்களோட பெர்மிஷனோட தான் நம்ம அதை சொல்லணும். ஓகேவா? மேல அந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து அதாவது வந்து ஓவர்டா எல்லாத்துக்குமே வெளியில தெரியற மாதிரி நடக்குது. இந்த அடுத்து இருக்க 3 வந்து ரொம்ப சப்டலா, நம்ம வந்து எதுவுமே வெளியில தெரியாம, அதாவது நம்ம இப்ப டிஸ்கிரிமினேஷன், நான் டிஸ்கிரிமினேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கே தெரியாது நான் அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்றேன் அப்படிங்கிறது. நான் வந்து ஏதோ நான் சும்மா ஜென்ரலா நடக்குது, நான் இப்படிதான் இருக்கேன், என்னோட பிஹேவியர்லயே வந்து அவங்கள நான் வந்து டிஸ்கிரிமினேட் பண்றது. ரெண்டாவது வந்து யூசிங் அஃபென்சிவ் வேர்ட்ஸ். அந்த
அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் பார்த்து வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு சில பேர்கள் சொல்லி அழைக்கிறாங்க. அந்த மாதிரி பேர்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம வந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாத்துக்குமே கத்துக் கொடுக்கணும். அப்படி யூஸ் பண்றது தப்பும் கூட. அவங்கள வந்து அது வந்து மென்டலி வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை பண்ணாம இருக்கணும். அதே மாதிரி வந்து மேக்கிங் அசம்ஷன்ஸ், ஸ்டீரியோடைப், இப்படி இருக்க பர்சன் வந்து இவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது, இவங்க கிட்ட நம்ம இது பண்ணக்கூடாது, அவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டீரியோடைப் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அவங்களும் நம்மள மாதிரி நார்மலான மனுஷங்க தான் அப்படிங்கிற அந்த ஈக்குவாலிட்டி இருக்கணும். நம்ம அவங்கள வந்து நார்மல் பீப்புள் எப்படி வந்து நம்ம எல்லாம் எப்படி இருக்கோமோ நம்ம கூட நம்மள ஒருத்தங்களா தான் அவங்களை ட்ரீட் பண்ணணும். இவங்க இப்படிதான் அப்படிங்கிற அசம்ஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு வகையான டிஸ்கிரிமினேஷன் தான். ஓகே, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கும்போது வந்து அவங்க ஜெண்டர் டைவர்ஸ் பீப்புள் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெயின் விஷயம் வந்து அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்றது. இது இப்படி இல்லை, இது வந்து என்னோட ஜெண்டர், நான் வந்து என்னோட, நீங்க எப்படி மேல் ஃபீமேல் நீங்க அதுல உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அது மாதிரி நான் வந்து என்ன இன்னொரு ஜெண்டரா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், இதுல எந்த தப்புமே கிடையாது, இதை வச்சு நீங்க என்ன டிஸ்கிரிமினேட் பண்றது தப்பு அப்படிங்கறத வந்து அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே வந்து அவங்கள எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அவங்க சேஃபா இருக்கிறதுக்கும் மத்தவங்க வந்து அவங்களை எந்த வகையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்து என்னென்ன வகையில வந்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொன்னதேதான் ஸ்பீக்கிங் அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். நம்ம கண்ணு முன்னாடி வேற ஒருத்தவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னா, சப்போஸ் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணலனாலும் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும். நீங்க ஏன் அவங்கள வந்து இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி, அவங்க ஜெண்டர் டைவர்ஸ் பீப்புள் அப்படிங்கறதுனால வந்து அவங்கள வந்து நீங்க இப்படி பேசாதீங்க, இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து அஃபென்சிவ் லாங்குவேஜஸ், அந்த ஸ்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதாலும் அவங்கள பத்தி இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது, அதெல்லாம் வந்து தப்பு, பண்ணக்கூடாது அப்படிங்கறத முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். சப்போஸ் யாராவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லி ஸ்டாப் பண்ண வைக்கணும். அடுத்தது அவாய்ட் மேக்கிங் அசம்ஷன்ஸ் அண்ட் ஸ்டீரியோடைப். இவங்க இப்படிதான் அப்படிதான் அப்படிங்கறத நம்மளா வந்து இவங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்படிங்கறத நம்மளா யோசிக்கிற அசம்ஷன்ஸையும் ஸ்டீரியோடைப்பையும் ஸ்டாப் பண்ணணும். மத்தவங்க யாராவது பண்ணாலும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி வந்து லேர்ன் அண்ட் லிசன் about their problem. சப்போஸ் அவங்க நம்ம கிட்ட அவங்களோட ப்ராப்ளம்ஸை சொல்லினாலும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறது இன்டர்நெட்ல நிறைய பிளாக்ஸ் இருக்கு. அதுல பார்த்து இவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எம்பத்தட்டிக்கலா அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, ஓகே நீங்க இப்படி கோத்ரூ பண்றது கஷ்டம் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனா, கம்ஃபர்டபுள் பர்சனா, அவங்களோட ப்ராப்ளம்ஸை ஹியர் பண்ற பர்சனா இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த ப்ரொனவுன்ஸ் ஹி ஆர் ஷி அப்படிங்கிற ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணாம அவங்களோட நேம்ஸ் யூஸ் பண்ணி கூப்பிடுறது வந்து பெட்டர் வேயா இருக்கும். அதே மாதிரி வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும். இப்போ வந்து உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறது வந்து அவங்கள வந்து டிஃப்ரெண்டா கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து இவங்க வந்து நம்ம மாறுபட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை வர வைக்காம தடுக்கும். இதெல்லாம் தான் நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்ணக்கூடிய வழிகள். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அவங்களோட மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அதை வந்து பெட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு தோணுதை நான் எடுத்துருக்கேன். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இதோட முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது கொரிஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதோ அவங்க எடுத்த செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ மேம். ஒரே ஒரு சின்ன கொஸ்டின். கேளுங்க சார். ஆக்சுவலா ஒரு பையன், ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட், அவன் வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபீமேலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம்.
அவனுக்கு வந்து கவுன்சிலிங்லோ அல்லது ட்ரீட்மெண்ட் வைஸா கொடுத்து அவனை வந்து நம்ம திருப்பி மேல ஆக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது சார். நம்மளோட பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆர்சிஐ இதுல வந்து ரூல்ஸ் படி வந்து நம்ம வந்து இந்த ஜெண்டர் டிரான்சிஷன் அந்த கவுன்சிலிங் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்களோ அந்த வேல அவங்கள விடுறது தான் நல்ல விஷயம். ஏன்னா நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து திரும்ப அவங்கள கொண்டு வரும்போது வந்து அவங்களுக்கு மறுபடியும் வந்து நம்ம அவங்கள பாக்ஸ்குள்ள நம்ம வந்து அடைக்கிற மாதிரி அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்களோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விட்டோம். மேபி நம்ம அவங்க பேரண்ட்ஸ்க்கு வேணா கவுன்சிலிங் கொடுக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ 4 நாட்கள் நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? ரிவ்யூ ஏதாவது இருக்கா? ஸோ என்ன பெட்டர், நாங்க என்ன பண்ணலாம்? ஸோ அதே நீங்க சொன்னா நாங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலா நல்ல ப்ரோக்ராம் சார். பட் என்னன்னா நம்ம கலந்து கொண்டவங்க அப்படிங்கிறது வந்து ஒரு 20க்கு கீழே தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் பண்ற மாதிரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம இந்த ப்ரோக்ராம்ல எண்டில் இருக்கோம். ஸோ இந்த 4 நாட்கள் இந்த ப்ரோக்ராமுக்காக ஸோ 6 months வைத்த அந்த மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஸோ அவங்களுடைய டீம் அவங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ மைக்கேல், உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணா நீ ஷேர் பண்ணலாம். ஓகே, மைக்கேல் தான். ஸோ இந்த ட்ரஸ்டோட ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. ஸோ அகஸ்டஸ், உங்களுடைய ஷேரிங். குட் ஈவினிங் டு எவ்ரிவன். இந்த 4 நாள் ட்ரைனிங்ல வந்து நான் 2 days வந்து அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. அதில் அட்டன் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா விஷயங்களும், அதாவது டாபிக் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து அதில் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீப்பாக இருந்தது. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் இதில் ஒவ்வொரு டாபிக்லையுமே அந்த டாபிக் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி உள்ள விஷயங்களையும் கவர் பண்ணி எல்லாமே ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா போயிருந்துச்சு. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போ நம்ம மீட்டிங்கில் வந்து லெஸ் மெம்பர்ஸ் இருந்தாலும் வர்றவங்களுக்கு அது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை போல் ஃப்யூச்சர்லேயும் நல்லபடியாக நம்ம எடுத்து செய்வோம். எல்லாரும் அவங்களுடைய சப்போர்ட், இப்போ நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்து இதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி விடுற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு அவங்கள வந்து இதில் இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது, இதில் வந்து ஜாயின் பண்ணுங்க, இதுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வேற எதுவும் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை.
Hello, sir. Hi, sir. Hello, sir. Good evening, everyone. நான் 2 செஷன் அட்டென்ட் பண்ணேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் செஷன் அட்டென்ட் பண்ணதுல மென்டல் ஹெல்த் பற்றி பேசியிருந்தாங்க. அது நானும் அவங்ககிட்ட கொஸ்டின் ஆஸ்க் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கான ஐ மீன் அவங்களோட சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எப்படி ஆங்கர் வந்தால் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் அப்ளை பண்ணேன் என்னோட லைஃப்ல. இப்போ ஓகே, அது எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி இது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக இந்த செஷன் கண்டக்ட் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. குட் இனிஷியேட்டிவ். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ மேம். இன்னொரு சின்ன தகவல், சாரி, இந்த ப்ரோக்ராமை மிச்ச நாட்கள்ல வைக்காம சண்டே வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே சார், கண்டிப்பா நாங்க டிபார்ட்மெண்ட்ல பேசி முடிவெடுக்கிறோம். விஜின், எஸ் இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா? எனக்கு கேக்குது. ரொம்ப பிரேக் ஆகுது. இல்ல, எனக்கு இப்ப இந்த செஷன்ல வந்து ஒரு டவுட் இருக்குது, நான் கேட்கலாமா? கேட்கலாம். இப்போ ஜெண்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து எங்க கிளாஸ்ல நாங்க டிஸ்கஷன்ல இருக்கும்போது ஜிடில நாங்க பேசுறப்போ 70+ ஜெண்டர்ஸ் இருக்கிறதா வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஒரு சிலது இதுல பார்த்தோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைன்னா அது வந்து அந்த மாதிரி ஜெண்டர் பிரிச்சு வச்சிருக்காங்களா, இல்லை அபிஷியலா அப்படி இருக்குதா, இல்லைன்னா ஒரு ஃபிக்ஸடா இவ்வளவுதான் ஜெண்டர் அப்படின்னு இருக்குதா, ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸடா இருக்குதான்னு நான் கேட்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ சார். ஃபிக்ஸடுலாம் எதுவும் இல்லை சார். ஏன்னா நம்ம ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கும் போதே வந்து நம்ம எப்படி தனிப்பட்ட மனுஷன் வந்து அவனை பத்தி அவன் என்ன ஃபீல் பண்றான் அப்படிங்கிறது தான். அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து இதுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு வந்து நம்ம ஒரு எண்ட் கார்டு போடவே முடியாது. அவங்கள என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிறதுல மெயினா இருக்கிறது. மெஜாரிட்டியா இருக்கிறது வந்து ஒரு 10 to 15 வந்து நான் எடுத்தேன். பட் வந்து நிறைய இருக்கலாம் சார். இதுல நம்ம வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணி நம்ம இன்னும் அதுக்குள்ள டீப்பரா உள்ள போகும்போது அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நம்ம பேசும்போது வந்து ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல வந்து டிஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அப்ப எத்தனை ஜெண்டர் டைவர்ஸ் பீப்புள் இருக்காங்க, அந்த அளவுக்கு அவ்வளவு டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம ஒரு இவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து அடைக்க முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வரைக்கும் ரிசர்ச் ஸ்டடீஸ்லயோ எதுலையுமே வந்து இவ்வளவுதான் ஜெண்டர் அப்படிங்கறத வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல. இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறது எந்த இதுலையுமே சொல்லலைங்க சார். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சோசியல் மீடியாஸ்ல வந்து நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கிறவங்க வந்து கொடுத்திருந்த பேட்டி ஆர் சம்திங், அதுல நான் பார்க்கும்போது அவங்கள வந்து தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது தென் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வருது. எப்படி சொல்றது, டாமினேட்டிங் இல்லைன்னா ஹைராக்கி அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. அதனால தேர்ட் ஜெண்டர்னு சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்க உங்களுடைய ப்ரெசன்டேஷன்லயும் நீங்க தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கறத ஒரு ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? அது வந்து ஒரு சிலருக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்றதே வந்து பிரச்சனைன்னு சொல்றாங்க சார். ஏன்னா வந்து நான் வந்து மேலா இருக்க வேண்டாம்னு நினைச்சுதான் நான் ஃபீமேலா மாறி இருக்கேன். அப்ப நீங்க என்ன வந்து ஃபீமேல் இருந்தாலும் நீங்க என்ன அட்ரஸ் பண்ணணும், நீங்க எப்படி என்ன வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு நீங்க என்ன அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்றாங்க. இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல போயிடும். மேபி வந்து தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுல வந்து தமிழ்நாடு அரசுல இருந்தே வந்து எல்லா இதுலயுமே வந்து 3ஆம் பாலினத்தவர் தான் சொல்றாங்க. அதுவும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டும்தான் வந்து சொல்றாங்க. நம்ம சொசைட்டில அதிகமா பார்க்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து மேல்ல இருந்து ஃபீமேலா மாறி இருக்கவங்க தான். திருநம்பிகள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியா, எனக்கு தெரிஞ்சு நான் டிரான்ஸ்ஜெண்டர் வச்சு ஒரு ரிசர்ச் ஸ்டடியே பண்ணியிருக்கேன். பட் ஆனா வந்து நான் வந்து திருநம்பிகள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இப்ப வரைக்கும் என்னோட 22 வருஷம் லைஃப்ல வந்து நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. அது மாதிரி வந்து தெரியாத ஜெண்டர்ஸ் எத்தனையோ இருக்கு. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபீல் ஆகும். இப்போ நம்ம தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லும்போது வந்து இவங்க யாருமே வந்து 3வது
ஜெண்டர் அப்படின்னு சொல்லல. இப்ப இந்த ஜெண்டர் பைனரி அப்படிங்கிறது வந்து மேல் ஒண்ணு ஃபீமேல் ஒண்ணு இருக்கு அப்படிங்கும்போது அது இல்லாம இன்னொன்னு அப்படிங்கறதுதான் வந்து தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் வந்து எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் இல்லை. ஃபீமேல் அப்படின்னா வந்து நமக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், குரோமோசோம் இந்த எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும், அவங்களுக்கு ஒய்ஒய் குரோமோசோம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதுல நம்ம கொண்டு வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கேட்டகரியே எதுவுமே நம்ம வைக்க கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தாண்டி ஜெண்டர் நியூட்ரலா இருக்கட்டும், நான் பைனரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு கல்ச்சர்ல ஒவ்வொரு மாதிரி சொன்னதுதான். கிட்டத்தட்ட எல்லாத்தோட கான்செப்டும் ஒண்ணுதான். அவங்க இது ரெண்டுக்குள்ள ஃபிட் ஆகல, அது இல்லாம நான் வேற ஒன்னா இருக்க விரும்புறேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம பேர் வைக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்புதான். அதுக்கு வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணிக்கிறாங்கிறத அவங்கதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம சொல்லக்கூடாது. தேங்க்யூ. தேங்க்யூ. விஜின் இருக்கீங்களா? இருக்கிறேன். நான் ஒரு டவுட் கேட்கணும் விஜய். கேளுங்க. ஓகே, ஆக்சுவலி ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ட்ரெஸ் முக்கியமா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். ஏன்னா இப்ப ரீசனே நான் சொல்லிடுறேன் ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறேன் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா நிறைய கேர்ள்ஸ் நான் ஈவன் ஷோஸ்ல கூட பார்த்திருக்கேன். நியானா ஷோல கூட இதை பேஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட்டே நடந்தது. ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே பாய்ஸோட அட்டையர்ல இருக்கிற மாதிரி, அவங்களோட ஹேர் கட்டு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ஃபாலோ பண்ற மாதிரியும் இதை வச்சு ஒரு ஷோ போயிருந்தது. ஈவன் நம்ம நிறைய சோஷியல் மீடியாஸ்லயும் பார்த்திருப்போம். ஸோ கேர்ள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பாய்ஸோட அட்டையர்ல இருக்கிற மாதிரி டாம்பாய், அவங்கள வந்து டாம்பாய்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ அது வந்துட்டு அவங்க செக்யூரிட்டிக்காக பண்றாங்களா, இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு கேர்ளா இருக்கிறதுல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால பண்றாங்களா, இல்ல வேற ஏதாவது ஹிடன் சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கா இந்த இதுல? உங்களோட சஜஷன் என்ன? என்னோட சஜஷன் வந்து ஒவ்வொரு அப்ளை சொன்ன மாதிரிதான் இண்டிவிஜுவல் ரீசன்ஸ் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்கும். மேபி அவங்க ஃபீமேலா இருக்கிறனால ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கலாம், அதனால வந்து நான் அப்படி இல்லாம நான் மேலா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட்டுக்காக பண்ணிருக்கலாம். ஒரு சிலர் வந்து அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியே வந்து நான் மேலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால வந்து சொசைட்டியல் ப்ரெஷர்னால வந்து அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம வேற வழி தெரியாம அவங்க இந்த மாதிரி வந்து மேல் அட்டையருக்கு போயிருக்கலாம். மேல் அட்டையர்ல இருக்கவங்களே வந்து நான் ஃபீமேலா இருக்க ரொம்ப வந்து ப்ரௌடா தான் ஃபீல் பண்றேன், நான் வந்து மேலா இருக்கிறது தான் ப்ரௌடுங்கிறதுக்காக நான் இந்த அட்டையர் போடல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து அது ஒவ்வொருத்தவங்களோட இது பொறுத்துதாங்க. மேபி வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்க அப்படிங்கிறவங்க வந்து அவங்கள வந்து ஃபீமேல், நீ பொண்ணு அப்படின்னு சொன்னா வந்து அதிக கோவப்படுவாங்க. நீ பொண்ணு, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது வந்து கோவம் கொடுப்பேன். நான் வந்து என்ன ஃபீமேலா தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் ஃபீமேல் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். அப்பப்போ மேல் அட்டையர் போடுறது, இந்த ஃபார்மல்ஸ் போடுறது அது மாதிரி போடுவோம். பட் என்னையுமே வந்து வீட்டுல வந்து நீ இப்போ பொம்பளை பிள்ளை நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்குமே போகும். அது என்ன அப்படிங்கிறது வந்து அது வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள போயிருக்கு. இது வந்து இந்த ஜெண்டர் அந்த ஜெண்டர்ங்கிறத தாண்டி நீங்க நான் பொண்ணுங்கிறதுனால என்னை இதை பண்ணாதீங்கன்னு சொல்லாத, நான் பையங்கிறதுனால இதுதான் பண்ணணும்னு நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிறதுல போயிடும். அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதா சொல்லுவோம். ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம இது பண்றதுதான். அப்படிங்கும்போது வந்து ஃபீமேலுக்கான ஃபார்மல் அட்டையர்ஸ்ல வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஷர்ட் பேண்ட் தான் இருக்கு, ஷர்ட் ட்ரௌசர்ஸ் தான் இருக்கு. நம்ம இதுலதான் வந்து ஃபார்மல்ஸ்ல வந்து நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து டாப் இதுன்னு போடுறோம். அவங்க இதுல அப்படிதான் இருக்கு. இதுல வந்து மேபி அதை வந்து நான் வெஸ்டர்ன் இதுக்கு போறேன், வெஸ்டர்னைஸ் ஆகுறேன் அப்படிங்கிறதுதான் இருக்குமோ தவிர நான் வந்து மேலா இருக்கிறதுனால இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிறது வந்து நான் சப்போஸ் ஷர்ட் பேண்ட் போடுறேன் அப்படின்னா நான் அப்படி யோசிச்சுடுவேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஓகே ஃபைன், தேங்க் யூ. நீங்க கேட்ட क्वेश्चन ஆன்சர் பண்ணா இல்ல நான் வேற ஏதோ இல்ல இதுக்கு நான் வந்துட்டு ஜெனரலா தானே ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு பயாஸ்ட் क्वेश्चन. நான் கேட்ட क्वेश्चनே ஒரு பயாஸ்ட் क्वेश्चन தான். சோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பயாஸ்ட் ஆன்சர் தான் கொடுத்தீங்க. ஏன்னா அந்த ஷோலயுமே ஒரு பொண்ணு என்ன ரீசன் கொடுத்திருந்தாங்கன்னா, அவங்க ஒரு கேர்ளா இருக்கிறதுல நான் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றேன், சோ அதனாலதான் நான் இந்த ட்ரெஸ் வியர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னைய பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கம்ஃபர்ட் ஜோனுக்காக நான் போட்டுப்பேன். சோ அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் வீட்டுல நம்மள இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இப்பயும் இருக்கதான் செய்யுது. இப்ப நம்ம வீட்லயுமே எடுத்துட்டோம்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கதான் செய்யுது. ஒரு கேர்ள்னா இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், இப்படிதான் இது நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டீரியோடைபிக்கல் மைண்ட்ஸ் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. பட் ஆனா நம்ம பர்சனலா நான் வந்துட்டு என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக தான் நான் போடுவேன். சோ அது எனக்கு அது கிளிக் ஆச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ வேற யாருக்கா டவுட் இருக்கா? என் பண்ணிடலாம்.
ஸோ இந்த வெபினார் வெற்றி நடைபெற இதற்கு துணையாக இருந்த மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தலைவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த 4 டேஸுமே வெபினார்ஸை வந்து கண்டக்ட் பண்ணேன். ஸோ மைக்கிளுடைய டீம் அவர்களுக்கு ட்ரஸ்டின் சார்பாக மிக்க நன்றி. ஸோ இந்த செஷன் முடிஞ்ச பிறகு ஸ்ரீஷா இருக்கீங்களா ஸ்பீக்கர்? ஸோ அவங்க ப்ளஸ் ட்ரஸ்ட் டீம், ஸோ நீங்கள் மட்டும் இருங்க. ஸோ சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம போகலாம். தேங்க்யூ. ஸோ பிரதருக்கு ரொம்ப நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்கு. தேங்க்யூ விஜயன். உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணா நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல எதுவும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே ராகசுதா, இன்னைக்குள்ள செஷன் எப்படி இருந்துச்சு அதை நம்ம ட்ரஸ்ட் சார்பாக ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ எழுதிருங்க. சரிங்க விஜய், எழுதிடுறேன். ஓகே, அண்ட் எப்படி இருந்துச்சு நமக்கு செஷன்? ஆக்சுவலி நல்லா இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிது. உண்மையை சொல்லணும்னா ஒரு அவேர்னஸ் தான் எல்லாமே. நம்ம 4 டே செஷனுமே நம்மளோட அப்ஜெக்டிவே வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் நம்ம 4 டேஸ் எடுத்ததுமே. ஸோ அதுல வந்துட்டு இது இப்ப வரைக்குமே நம்ம 21st செஞ்சுரியில இருந்தாலுமே இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இன்னுமே இருந்துட்டே தான் இருக்கு. ஈவன் அது நாங்க எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கரெக்டான டயத்துக்கு ஒரு நல்ல அப்ரோப்ரியேட் டாபிக் தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸ்பீக்கர் ஸ்ரீஷா.